ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் காதியோட ஆம்லா அண்ட் ரீதா ஷாம்பு அண்ட் ஆம்லா அண்ட் பிரிங்ராஜ் ஷாம்பு பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்ராஜுக்கு பதிலாக ரீதா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஆம்லா அண்ட் பிரிங்ராஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நார்மலாக வந்து இப்போ இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா காதி பிராண்ட் பற்றி நமக்கு தெரியும். ஃபுல்லாமே வந்து ஹேர்பல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு ஹேரில் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி இச்சினஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீஸ்னஸ் இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணும். பட் அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு காதி ஷாப்பில் இருந்தோ இல்லை ஒரிஜினல் பிராண்டோ வந்து வாங்கணும். பிகாஸ் காதியில் வந்து நிறையா டூப்ளிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் காதி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து வேறு மாதிரி இருக்குது. நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து காதியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து வாங்குங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் இது எந்த அளவுக்கு வர்த்து, உண்மையிலே எஃபெக்டிவா, பிகாஸ் இதில் நேச்சுரல்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஷாம்பு வந்து ஒரிஜினல் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அதாவது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆம்லா தெரியும், அதில் நிறைய அயன் இருக்குது. அண்ட் உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது, நல்லா உங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அண்ட் பிரிங்ராஜ் பற்றி தெரியும், உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணும். கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100%ல் ஒரு 30% வந்து இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன, பிகாஸ் காதி ப்ராடக்ட்னா காதி நேச்சுரல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஃபுல்லி நேச்சுரலான ப்ராடக்ட். இது மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நாம் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கெமிக்கல்னு போனால் ஃபுல்லாக நம்ம வந்து கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு ஆப்ஷன். பிகாஸ் இப்போ கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேருக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக் ஷாம்பு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. இப்போ நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நேச்சுரலான ஒரு விஷயத்துக்கு வந்து போகணும். ஸோ வந்து உங்களுக்கு அதனால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். பட் இந்த காதி ஷாம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி நேச்சுரல், 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்களே தவிர இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆம்லாவோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, ரீதாவோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ரேக்ரன்ஸு, கலரு, அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சல்ஃபேட்ஸு அண்ட் கொக்கோமைடு, கிளிசரின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட், ரீதா எக்ஸ்ட்ராக்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வரிசைப்படுத்தியிருக்காங்க இல்லையா இன்க்ரீடியன்ஸு, இதில் வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, அண்ட் கம்மியாக இருக்கிறது வந்து பின்னாடி போடுவாங்க. அந்த ஆர்டர் வைஸில் தான் வந்து போடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்லாவும் ரீதாவும் வந்து கடைசியில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹேர் கிளென்சர். அண்ட் அதை விட பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே வந்து ஃபுல்லி நேச்சுரல் கிடையாது. கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கலான சோடியம் லாரல் சல்ஃபேட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது எப்படி ஒரு நேச்சுரல் ஷாம்பு ஆகும்? உங்கள் ஹேரை வந்து இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிஸினஸுமே வந்து கொடுக்குது. அது போக டூப்ளிகேட்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன தான் நேச்சுரல் இருந்தாலும் அது ஒரு 20 to 30% தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அதாவது மார்க்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய நார்மல் ஷாம்புவை விட இதில் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இது 200 ml வந்து உங்களுக்கு 200 rupeesக்கு வந்து இருக்குது. பட் ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு நேச்சுரலாகவும் இல்லை ஃபுல்லி கெமிக்கலாகவும் அப்படியும் இல்லை. அண்ட் நிறையா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை வந்து லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.